Assalamualaikum friends. Welcome to Hasis Recipes Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வீட்டிலேயே சுலபமாக எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒன்று மட்டும் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம பஜ்ஜி போண்டா பக்கோடான்னு நம்ம விதவிதமாக செய்யலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, தேவைப்படுற பொருட்களும் ரொம்ப கம்மி. இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் மெஷர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு கப்பு கூட வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அதிகமாக பண்ணணும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய அளவுகளை நீங்கள் அப்படி டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ நம்ம கெட்டி இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கடலை மாவு பயன்படுத்தும் போது கொஞ்சம் நல்ல நயமான கடலை மாவாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் பஜ்ஜி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கடலை மாவு நல்லா ஜலிச்சாச்சு. இப்போ 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிடலாம். அதாவது 1 கப் அளவு நம்ம கடலை மாவு எடுத்தோம்னா அதுக்கு 1/4 கப் அளவு நமக்கு அரிசி மாவு தேவைப்படும். நம்ம 2 கப் அளவு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம 1/2 கப் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூனு. 2 கப் அளவு நம்ம கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கலருக்கு நம்ம எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு பஜ்ஜி நல்லா கலராக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கலருக்காண்டி காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பஜ்ஜி மாவு கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணும் போது வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன், நீங்கள் மறக்காமல் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பவுடர் ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணும் போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் ஜலிச்சு எடுத்தாச்சு, இந்த வேஸ்ட் நமக்கு தேவையில்லை. இப்போ எல்லா பொருட்களையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி இது போல் ஒரு பீட்டர் எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மிக்சியில் கூட இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்தீங்கன்னாலும் ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து வந்துடும். இது போல் பீட்ரு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னாலும் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து வந்துடும். நல்லா கலந்து வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவை ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனேயும் என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு நம்ம யோசிக்க தேவையே இல்லை. வீட்டில் உள்ள வெஜிடபிள்ஸை வச்சு நம்ம டக்குன்னு பக்கோடா மாதிரி கூட செஞ்சு நம்ம ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம். மாவை இது போல் ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பஜ்ஜி போண்டான்னு எது செஞ்சாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத நல்லா வெயிலில் காய வச்ச பாட்டிலில் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்போ நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இப்போ நம்மளுடைய பஜ்ஜி மிக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோடைய டேஸ்ட்டு நம்ம கடைகளில் சாப்பிட்றது போலவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வச்சு ஒரு 2 ரெசிபி செஞ்சு காட்ட போகிறோம். இப்போ நம்ம அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பஜ்ஜி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு பஜ்ஜி மாவு ஆட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண அவசியமே இல்லை. இதுவே நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இஞ்சி பூண்டு பவுடர் வந்து ஆட் பண்ணல அப்படின்னா அது மட்டும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும் உங்களுடைய பஜ்ஜியோ போண்டாவோ எதுனாலும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பஜ்ஜி மாவு பதத்துக்கு இதை நம்ம கரைச்சிக்கிடலாம். நீங்கள் பஜ்ஜி சுடும் போது உங்களுடைய பஜ்ஜி நல்லா உப்பெல்லாம் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் சோடா உப்பு எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு பஜ்ஜி செஞ்சு காமிக்க போகிறேன். மாவு இந்த பதத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு 2 பக்கமுமே ஒட்டி வரும். நமக்கு பஜ்ஜி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா மாவு எதுவுமே அதில் ஒட்டியிருக்காது. அதனால் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் இதுபோல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் உருளைக்கிழங்க அதில் வந்து மாவில் முக்கி காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவு மாவு நமக்கு ஒட்டி வருதுன்னு. மாவு கீழே விழுந்தாலும் நமக்கு 2 பக்கமுமே மாவு வந்து ஒட்டி இருக்கணும். அதுதான் சரியான பதம். இப்போ நம்ம நல்லா எண்ணெயை சூடு பண்ணதுக்கு அப்புறமேலு இப்போ ஒன்றா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். அப்போ தான் பஜ்ஜி வந்து நமக்கு நல்லா உப்பி மேலே வரும். இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஒன்றா ஆட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள் நல்லா பஜ்ஜி போட்டோன்னே மேலே நல்லா உப்பி வருது பாருங்கள். இது மாதிரியே வரணும். இதுதான் சரியான பதம். இப்போ நம்ம ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். எத்தனை பஜ்ஜி போட முடியுமோ அத்தனை பஜ்ஜி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். இனி பஜ்ஜி மிக்ஸ் எல்லாம் நீங்கள் வெளியில் வாங்காமல் இது போல் செஞ்சு வச்சு நம்ம வீட்டிலையே ஈஸியாக பண்ணலாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்மளுடைய பஜ்ஜி ஒரு பக்கம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம மறுபக்கமும் நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய பஜ்ஜி 2 பக்கமுமே சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு நல்லா வேக வச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளுடைய பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் நம்ம சோடா உப்பு போடலை, அதனால உப்பலாக தான் வந்திருக்கு. நீங்கள் சோடா உப்பு போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா பஜ்ஜி நல்லா புஷ்ஷுன்னு வரும். இப்போ நம்மளுடைய பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை இனி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய இன்ஸ்டன்ட் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்து உருளைக்கிழங்கை வச்சு நம்ம உருளைக்கிழங்கு பக்கோடா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெங்காயம் கூட ஆட் பண்ணலாம். வெங்காயம் பக்கோடாவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம மாவு ஆட் பண்ணிக்கிடலாம். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் மாவு ஆட் பண்ணுறேன். மாவுடைய அளவு கூடவோ குறைவோ நமக்கு தேவைக்கேற்ப நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். மாவு அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். இது நம்ம பஜ்ஜி மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்த மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் பக்கோடா சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இல்லைனா பஜ்ஜி சாப்பிட்ற அதே ஃபீல் தான் இருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி இனி ஊற்ற தேவையில்லை. நம்ம கிழங்குல இருந்தும் கொஞ்சமாக தண்ணி வரும். அதனால நம்ம இந்த அளவு பெரட்டணும் அப்படின்னா நமக்கு சரியாக வரும். பாருங்கள், உருளைக்கிழங்குல மாவு வந்து கோட்டாக இருக்குது, ஆனால் வந்து தண்ணியாக இல்லை. இதுதான் வந்து சரியான பதம். இப்போ நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணி ஒன்றொன்னா ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கிடலாம். நம்ம உருளைக்கிழங்குல மட்டும் இது மாதிரி செய்யணுங்கிறது இல்லை. நீங்கள் வந்து வெங்காயம், பீன்ஸ் காய், பாவக்காயில் கூட இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுங்க. கசப்பே இல்லாமல் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாவக்காய் பக்கோடா இந்த மிக்ஸில் ரெடி பண்ணி கொடுத்தா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம கொடுத்து விடலாம். டேஸ்ட் அருமையாக இருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மிக்ஸ் இது ஒன்று மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம விதவிதமாக செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லா பக்கமும் வெந்து வர்றதுக்காண்டி லேசாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு 4-5 தடவை இது போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமுமே நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமேலு நல்லா கிறிஸ்பியானதுக்கு அப்புறமேலு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய உருளைக்கிழங்கு பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நம்ம நார்மலாக உருளைக்கிழங்குல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுக்காம இது மாதிரி நீங்கள் பஜ்ஜி மிக்ஸில் மிக்ஸ் பண்ணி பக்கோடா மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். பசங்க வேணும்னு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மீதம் இருக்கிற உருளைக்கிழங்கையும் இது போல் நம்ம பொரிச்சு எடுத்துக்கிடலாம்.
இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய உருளைக்கிழங்கு பக்கோடாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.